சூடாக வருதுங்களா? ரமணா என்ன கூட போய் யாரு பாருங்க சார், இதெல்லாம் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க. முதல்ல இருக்கக்கூடிய இடத்த நம்ம பராமரிக்கிறது முக்கியத்துவம். கேமராலாம் ஒர்க்காக இருக்கா? பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் சார்பாக சமூக நீதி விடுதிகளில் ஆய்வு நடத்திட்டு இருக்கிறோம். இது தொடர்ச்சியாக கோவை, சென்னை, அதை தொடர்ந்து தேனி, மதுரை, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களிலும் சமூக நீதி விடுதிகளை வந்து ஆய்வு செஞ்சிட்ருக்கிறோம். மாணவர்களிடம் நேரடியாக சென்று அவங்களுடைய நிறை குறைகளை எல்லாமே கேட்டறிஞ்சு குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய அனைத்து விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்வதற்கு உண்டான பணிகளை செஞ்சிட்ருக்கிறோம். அதன் ஒரு கட்டமாக மதுரையில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு வந்து இன்றைக்கி ஆய்வு செஞ்சுருக்கிறோம். அங்கே நேரடியாக மாணவர்கிட்டையும் பேசணும். அவங்களுடைய தேவைகள் நேரடியாக பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு புலப்படுது. அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய அனைத்து பணிகளும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்தில் கொண்டு சென்று கூடிய விரைவில் சரி செய்யக்கூடிய அனைத்து பணிகளும் மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தீங்க அங்கே வந்து அரசு பள்ளி வளாகத்துக்கு வெளியே உங்களை வரவேற்று கட்சியினர் பேனர் வைக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்கள் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து நிறைய அறிவுறுத்தல் கொடுக்குறாங்க, மினிச்சு கொடுக்குறாரு, திரும்ப கண்டினியூ ஆகுது. இது சார், இது நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் சார். இன்றைக்கி கூட சொன்ன நேற்றுக்கும் மதுரை திண்டுக்கல், தேனியிலும் கூட இது சம்பவம் நடைபெற்றது. அந்த இடத்துலையும் சொல்லியிருந்தோம். அதே போல் விடுதிக்குள்ளார எந்த ஒரு கட்சிக்காரங்களும் வர வேண்டாம் அப்படின்னு வெளியவே தான் அவங்க நிற்க வைக்கிறது கூட அட்வைஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் யாருமே கட்சி சம்மந்தப்பட்டவங்க யாரும் வந்து வளாகத்துக்குள்ளே வராமல் வெளியே தான் எனக்கு சொல்லிட்டோம். நாங்கள் மட்டும்தான் உள்ளே போய் ஆய்வு செய்ய போயிருந்தோம். தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கிறோம். இந்த வருங்காலங்களில் இது முற்றிலுமாக நாங்கள் சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிடுறோம். இன்னும் அந்த ரீல்ஸ் மோகம் விடலையா சார்? நீங்கள் எங்கே போனாலும் பின்னாடியே வந்து ரீல்ஸ் எடுக்கிறது இருக்குது. அதுக்கு ஏதாவது அறிவு சார்? ரீல்ஸ் மோகம்னு சொல்ல முடியாது. அவங்க ஒரு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தங்க செய்கிறது வந்து நாங்கள் எங்களுடைய அறிவுறுத்தல் இல்லாமல் நடக்கிற விஷயங்கள். இதுக்கு வந்து நாங்கள் அது சொல்ல முடியாதுன்னு தான் சொல்கிறேன் சார். பட்ஜெட்டில் தொடர்ச்சியாக வந்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு வந்து நிதி வந்து ரொம்ப கம்மியாக ஒதுக்குறதா சொல்கிறாங்க. இப்போ பட்ஜெட் அடுத்து போட போகிறாங்க. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கூடுதல் நிதி கேட்குற முதலமைச்சர். நிச்சயமாக சார், அதுக்குண்டான ஆய்வு அறிக்கைகளும் தயார் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைகளை முன்னிறுத்தி கேட்டு பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அதை தேவைகளுக்கு உண்டான ப்ரொபோசல் ரெடி பண்ணிருக்கோம் சார். ரெடி பண்ணிருக்கோம். ஸோ அதை சரி பண்ணிடுவோம். டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் பல ஆண்டுகள் கோரிக்கையாக இருந்துட்டு வருது. இப்போ ஒற்றை சான்றிதழ் கொடுத்தா கூட டிஎன்சின்னு போட்டு தர்றாங்க. ஆனால் எங்களுக்கு டிஎன்டி வேணும்னு சொல்லி ரொம்ப சார், இது வந்து பாலிசி டிசிஷன். இது நான் சொல்ல முடியாது. பாலிசி டிசிஷன். இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்குண்டான ஆயுஷன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை வலியுறுத்துவீங்களா சார்? நிச்சயமாக மக்களுடைய கோரிக்கைகள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. அதை நிச்சயமாக செய்வேன் சார். நிச்சயமாக இருக்குது சார். தேவைகள் அதிகமாக இருக்குது. தேவைகள் அதை கம்ப்ளைண்ட் சொல்கிறத விட சில பக்கங்கள் வந்து மாறுதலுக்கு உட்பட்ட விஷயங்கள் மாற்றி தான் தீரணும். அது செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது சார். பார்த்துருக்குறோம். உடனடியாக செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய சொல்லியிருக்கிறோம். சில விஷயங்கள் ப்ரப்போசல் கொடுத்து செய்ய வேண்டிய வேலைகளுக்கும் அதை செய்யணும். ப்ரியாரிட்டி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு உடனடியாக செய்ய சொல்லியிருக்கோம் சார். நிச்சயமாக சார். இல்லை, அதாவது சென்ட்ரல் கிச்சனை வந்து நம்ம இல்லாமல் அந்தந்த இடத்துல விடுதிகளில் செய்யக்கூடிய பணிகளுக்கு மேற்கொள்ளக்கூடிய வழிமுறைகளை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் சார். பண்ண வேண்டும். ஆமாம், சென்ட்ரல் கிச்சன் இல்லாமல் பண்ணால் நல்லா இருக்குங்கிறது மாணவர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அது செயல்படுத்தக்கூடிய வழிமுறைகளை செயல்படுத்தும் சார். அதே போல் இந்த இதில் வந்து முழுமையான இடஒதுக்கீடாக இது பண்ணணும், அமல்படுத்தணும் அப்படின்லாம் கூட தொடர்ச்சியாக சமூக அமைப்புகள், கல்லூரி அமைப்புகள்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த துறையில் அதை எப்படி இது பண்ணுறதுக்கு ஏதாவது இது பண்ணியிருக்கீங்களா சார்? அதாவது அரசாங்கத்திற்காக மக்கள் இல்லை, மக்களுக்காக தான் நமது அரசாங்கம். அது என்பது வந்து நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய
அரசு முழுமையாக செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம். அதனால் மக்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து செயல்படுத்துவாங்கிறது சொல்லிக்கிறோம் சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.